மணின்ற ஒரு சோல் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் பயணத்துல அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்ம விசாரம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் வந்து எந்த விசாரணையும் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே அமைதியா இருந்து விட்னஸ் மட்டும் பண்ணுங்க. எல்லாத்தையும் விழிப்புணர்வோட இருந்து கவனிச்சுட்டே மட்டும் இருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இதுதான் வந்து உண்மையான டெவலப்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் குரோத் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இன்னொருத்தவங்க இல்ல, நம்மள பத்தியும், இந்த ஆன்மாவ பத்தி என்ன, அதோட தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரம் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி ஒரு தரப்பினர் சொல்றாங்களே, இந்த 2த்துல எது இதுவானது அப்படின்றத அவங்க கேட்கிறாரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டில இப்ப வந்து பாத்தீங்கன்னா, 2மே 2 வகையான ஒரு நிலைக்கு இட்டுச் செல்லும். அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா, முதல்ல சொல்ற அதாவது எதையுமே வந்து விட்னஸ் மட்டும் பண்ணுங்க. விழிப்புணர்வோட இருங்க. எத ஒண்ணுத்தையும் நீங்க உள்நுழைஞ்சு விசாரணை பண்ணி, உள்ள நீங்க எதுவும் ஸ்ட்ரக் ஆவாதீங்க. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருங்க. நீ எதுவுமே அல்ல. நீ இந்த மனம் அல்ல. நீ இந்த உடல் அல்ல. உனக்கு வர இந்த உலகியல்ல வர பாதிப்புலாம் உனக்கல்ல. எல்லாத்தையும் நீ ஒரு சாட்சி பாவனையா நின்னு பார்க்கிற அப்படின்றது மட்டுமே பாருன்னு சொல்றதுதான் இந்த காலத்துல நிறைய குருமார்கள் சொல்றதும். ஒரு தரப்பினர்கள் சிலர் அந்த காலத்துல இருந்தும் வேதாந்தம் அந்த இருக்கிறவங்க எல்லாம் இந்த வழியில தான் போவாங்க. பழைய வேதாந்தத்துல இருக்கிறவங்களும் இந்த காலத்துல இருக்கிற முக்காவாசி குருமார்களும் மாடர்ன் குருமார்ஸ் தான் இதை தான் சொல்றாங்க. ஸோ இது ஒரு வகையான ஒரு நிலைக்கு நம்மளை இட்டு செல்லும். புரியுதுங்களா? நம்ம ஆன்ம பயணத்துக்கு இது ஒரு வகையான ஆன்ம பயணத்தை கொண்டு போய் முடிக்கும். அப்படி இல்லாம நாம யாரு, என்ன, எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணணும், ஆன்மாவோட தன்மை என்ன, அது வந்தது இறைவனிடம்னா அவரோட தன்மை என்ன, அவர் எப்படி இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விசாரணையில போய்கிட்டே போறது. பிளஸ் அந்த விசாரணை பாதையிலுமே கூட உங்களை நீங்களே விட்னஸ் பண்ணிக்கிட்டோம், பிளஸ் கேள்வி கேட்டு உங்களை நீங்க மாத்தி அமைச்சுக்கிட்டோம் போறதுதான் இது ஒரு வகையான பாத். இது வந்து பாத்தீங்கன்னா, இது வேறு வகையான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போய் முடிக்கும் நம்ம ஆன்ம பயணத்தை. புரியுதுங்களா? 2 வகையா இருக்கு. ஸோ அப்போ முதல்ல சொன்ன வகை அந்த விசாரணை, விட்னஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது எங்க கொண்டு போய் முடிக்கும்னா, நம்மளோட ஆன்ம பயணத்துல சூன்யத்துல கொண்டு போய் முடிக்கும். சூன்யம்ன்றது ஏதுமற்ற அந்த ஒரு தன்மை. நாம வந்து எதுக்குன்னா, இறைவனோட அந்த ஒரு நிலை சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு இருக்கிற அந்த முழு அடையாளமும் ஈகோ எல்லாமே வந்து இதாயிடும். நீங்க வந்து ஜஸ்ட் உங்களோட அடையாளமே போயிடும். ஸோ அப்படி நீங்க போய் சேர்ந்துட்டீங்கன்னா அது எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை பிரம்மத்திடம் கொண்டு போய் சேர்க்கும். பிரம்மம்ன்றது எதை குறிக்குதுன்னா, சிவநிலையை குறிக்குது. ஸோ உங்களை கொண்டு போய் சிவநிலையில எடுத்துட்டு போய் வச்சிடும். 36 தத்துவத்துல வர முதல் தத்துவமான அந்த சிவநிலையில கொண்டு போய் வச்சிடும். அது வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் ஆஃப் ஒன்னஸ், அதான் சிவநிலை. ஸோ அந்த நிலையில கொண்டு போய் வச்சிடும். அங்க வந்து நீங்க பாகுபாடு, நீங்க இதுன்னே தெரியாது. ஸோ அங்க கொண்டு போய் முடிச்சிடும். சரி, இது வந்து வேதாந்தமோ விட்னஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு நிலை. இந்த மாதிரி விட்னஸ் பண்ணிக்கிட்டே பிளஸ் இந்த மாதிரி விசாரணை பண்ணிக்கிட்டோம், அதை மாத்தி அமைச்சுக்கிட்டோம், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஆன்மா சிவநிலையும் கடந்து அதுக்கும் மேல இருக்கிற சுத்த சிவநிலைக்கு போவாங்க. அதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அந்த நிலைக்கு போவாங்க. எது? இந்த விசாரணை முறையில போய் விட்னஸிங் கான்சியஸ்னஸ் பிளஸ் இந்த விசாரணை, இது 2த்துலயும் போறவங்க. புரியுதுங்களா? பரோபகாரம், சத்விச்சாரம், இந்த 2 வழியா போறவங்களுக்கு சிவ அனுபவத்தையும் கடந்து சுத்த சிவ அனுபவத்தை பெறுவாங்க. ஓகேங்களா? இதுல போனீங்கன்னா ஆன்ம லாபத்தை பெறலாம். இந்த வழியில போனீங்கன்னா, அந்த வழியில போனீங்கன்னா உங்க ஆன்ம அடையாளத்தை முழுமையா விட்டு அந்த மாதிரி ஒரு விட்டொழிக்கிற நிலை அது. ஸோ இது வந்து 2மே இருக்கு. 2 வகையான பாத்து இருக்கு. அது அவங்கவுங்க விருப்பம் தான். வெதர் நாம போய் ஆன்ம லாபம் எடுக்கிறதும் இல்ல ஆன்மான்ற இந்த தன்மையே நம்ம அற்று போய் ஏதும் இல்லாத ஒரு நிலையில நம்ம போய் உட்காந்துக்கிறதுன்றது அவங்கவுங்க விருப்பம் தான். ஆன்ம லாபம் எடுத்தீங்கன்னா நீங்க சுத்த சிவ அனுபவத்தை பெற்று நீங்க வந்து அடுத்து 5 ஆற்றலை பண்ணலாம். படைத்தல், காத்தல், அப்புறம் என்னது துரிசு நீக்கல், மறைத்தல், அருளல் அப்படின்ற இந்த பணிகள்லாம் நீங்க பண்ணலாம். பிளஸ் எல்லா உயிர்களுக்கும் நீங்க இது பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா சிவநிலையில போயிட்டீங்கன்னா, அங்க போனீங்கன்னா நீங்க இதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு பியூர் கான்சியஸ்னஸா மட்டும் ஆயிடுவீங்க. புரியுதுங்களா? ஒரு கான்சியஸ்னஸா நீங்க வந்துடுவீங்க. இந்த சிவம்ன்றது ஒரு கான்சியஸ்னஸ். ஸோ அந்த ஒரு கான்சியஸ்னஸ்க்குள்ள நீங்க போய் உள்ள ஒடுங்கிடுவீங்க. அங்க நீங்க இன்னும் அப்புறம் சொல்ல முடியாது, பிரிக்க முடியாது.
மீண்டும் நீங்க வரலாம். அது எப்போ வரலாம்னா, சிவமே உங்களை மேல இருந்தும் கீழே தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் உங்களை இது பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியும் பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? அந்த கான்சியஸ்னஸ்க்குள்ள போய் நீங்க அது எவ்வளோ காலம் இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ காலம் நகர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் நீங்க எல்லாத்தையும் விட்னஸ் மட்டும் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க பிறவி எடுத்து வாழ்ந்துட்டு போனா கூட உங்களுக்கு தெரியாது. நீங்க எல்லாத்தையுமே ஒரு பாவனையாவே தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் உங்க வாழ்வுல, உங்க கான்சியஸ்னஸ்ல. ஆனா இதுவே இந்த பக்கம் போனீங்கன்னா, நீங்க பிறவி எடுத்துட்டு வர்றதும் உங்களுக்கு தெரியும். பிளஸ் உங்களை நீங்க விசாரணை பண்றீங்க. அதனால என்ன ஆகும்னா, இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்ட்டு உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, ஓ இப்ப நான் பிறவியில இருக்கனா, அப்ப இந்த பிறவியை நான் பயன்படுத்திக்கிட்டு இந்த இதுக்கு போலாமே அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வரும் இந்த விசாரணை முனையில போனா. ஏன்னா இங்க நிறைய ஆன்மாக்களுக்கு கவனிங்க, நாம இப்ப பிறவியில இருக்கோன்றதே தெரியாம அதுங்க ஏதோ ஒரு வகையில வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஐ மீன் அவங்க ஆன்மாவை சொல்றேன். இப்போ நீங்க கேட்கிற, நான் கேட்கறதுலாம் இதெல்லாம் ஜீவ அறிவு, ஜீவ கான்சியஸ்னஸ். ஜீவனுக்கு பிறவியில இருக்கோன்றது தெரியுது. ஆனா அவங்க ஆன்மாவுக்கு நம்ம இப்போ பிறவியில இருக்கோன்னே தெரியாம மந்தமா ஒரு சோபையான நிலையில அப்படியே எல்லாத்தையும் விட்னஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கு. திடீர்னு மரணம் வரும்போது தான் எழுந்துக்குது. அச்சோ என்னடா இவ்வளவு காலம் இப்படி வீண் பண்ணிட்டோமே, எப்படி போச்சுன்னே தெரியல இவ்வளவு காலம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஏன் வருது, எதனாலன்னா அது அவ்வளவு காலம் அந்த சிவநிலையிலேயே இருந்திருக்கு. புரியுதுங்களா? ஏதுமற்ற அந்த நிலையில இருந்து மறுபடியும் அங்கிருந்து பிறவி எடுக்க பட்டு இருக்கு. இறைவன் தான் தள்ளி இருக்காரு. ஆனா இறைவன் விரும்புறது என்ன, முழுமையான இறுதியான ஆண்டவர் விரும்புறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை போல இந்த உயிர்கள் மேலோங்கி ஓங்கி கொண்டு இந்த தொழில்கள் எல்லாத்தையும் பண்ணி ஓங்கணும், அசையணும். நாம எப்படி அறிவோட எப்படி அசைஞ்சிட்டு இருக்கோம், அறிவு அதானே அந்த திருநடனத்தை குறிக்கிறதோட இதுவே, இறைவனோட அந்த திருநடனம், அசைவு எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஓங்கணும், அசையணும். அதுதான் ஒரு அறிவுக்கான ஒரு லட்சணமே. அதுதான். நம்ம எதுவுமே அசையாம அப்படியே சும்மா முறைச்சி பார்த்துக்கிட்டே இது நான் இல்லை, அது நான் இல்லைன்னு போறதெல்லாம் மீண்டும் அது என்ன சொல்றது, ஜடத்துக்கு ஒரு ஜடத்தன்மை, ஒரு இந்த இதுக்கு தான் கொண்டு போவோம். ஓகேங்களா? அறிவற்ற ஒரு தன்மைக்கு தான் இட்டு செல்லும். ஆனா இப்படி போறோமே, ஆனா நம்ம சிவநிலையை தான் போறோமேன்னா அது மீண்டும் அந்த ஒரு பியூர் கான்சியஸ்னஸ்க்கு தான் போறோம். புரியுதுங்களா? அங்கேயுமே எந்த மாதிரியான ஒரு அறிவுனா, நாமன்ற அந்த உணர்வில்லாத ஒரு உணர்வுக்கு நாம போறோம். இது இருள்ன்றது மொத்தமே சுயநலமே இல்லாத ஒரு அசையாத ஒரு தன்மைக்கு போறோம். இது எல்லாம் புரிஞ்ச ஒரு அசைவில்லாத ஒரு தன்மைக்கு போறோம். அதான் அந்த சிவநிலைன்ற ஒரு இது. சிவநிலைன்றதும் வேணும், சிவானுபவம் நமக்கு வேணும். ஆனா அதுவே தான் முடிவானதான்னா கிடையாது. சிவானுபவத்தை பெற்று அதுல இருந்து சுத்த சிவ அனுபவத்தை நம்ம பெறணும். ஸோ சுத்த சிவ அனுபவத்துக்கு போனோம்னா சிவானுபவத்துல நம்ம கரைஞ்சிடக்கூடாது. அதுதான் இங்க முக்காவாசி பேர் பண்ணிக்கிற மிகப்பெரிய ஒரு இதுவே. அதுதான் இவ்வளவு காலம் நடந்தது எல்லாமே யாருன்னா இதுதான் அந்த சுத்த சிவானுபவத்துல அந்த சிவநிலையில போய் கலைஞ்சிறதுதான் நிர்வாணா அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்றதும், வேறு சில சயின்ட் எல்லாம் என்ன சொல்றது, ஏதும் இல்லாத போற அந்த சூன்யத்தன்மை, வெட்ட வெளித்தன்மை அப்படின்றது எல்லாம் இதுதான். ஆனா அது முடிவானது கிடையாது. அந்த சிவநிலைன்றது அப்ப என்னப்பா அப்படின்னு பார்த்தா, நம்ம இப்ப லாஸ்டா அந்த வீடியோல கூட பார்த்தோம், சிவம்ன்றது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த ஒரு அறிவு. அவரோட கான்சியஸ்னஸ் தான், அவரோட அறிவு தான் இந்த எல்லா தொழிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. முதல் தத்துவமா இருந்து, ஓகேங்களா, மாயைக்குள்ள இருந்து மையமா இருந்து அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம மறுபடியும் போய் மாயையில தான் ஒடுங்குறோம். அவரோட அந்த ஒரு அறிவுல தான் நம்ம ஒடுங்குறோமே தவிர, அந்த அறிவு எங்க இருந்து வந்ததோ அந்த அறிவை நம்ம போய் பார்க்கல. அருட்சிவமாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை போய் பார்க்கல, அவரோட தன்மையை நம்ம அடையல. ஸோ அதை அடையாத வரைக்கும் இது முடியாது. ஸோ இப்போ மாடர்ன் குருமார்கள் இவங்கெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் இப்போதான் வந்துகிட்டு இருக்கிறதால அவங்களுக்கு இது வரைக்கும் தான் தெரிஞ்சுது. அதனால அதை தான் அவங்க புகட்டிட்டு இருக்காங்க. ஆனா முடிவான நிலையை அடைஞ்சவர் யாரோ அவங்க தான் இப்ப நமக்கு சொல்றாரு. வள்ளலாறு தான் நமக்கு ஒரே இதுவா தீர்ப்பா சொல்றாரு. எப்பா நீ சுத்த என்னது சிவானுபவம்லாம் பத்தாது, சுத்த சிவ அனுபவத்துக்கு வரணும், அதுதான் முடிவானது. அங்க போய் இறைவன் தன்மையா இருந்து அம்மையம் ஆகணும். அதுக்குதான் அதுலதான் தப்பிக்க கூடியது முழுமையாது. அப்புறம் ஆண்டவர் விரும்புறதும் இதுதான் அப்படின்ட்டு சொல்லி செஞ்சு காட்டிட்டு போயிருக்காரு. ஸோ இப்போ நீங்க ஃபிட்னஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அந்த வேதாந்த முறையில தான் போறீங்க. ஆனா வேதாந்தமுமே கூட ஒரு இதுதான் ஆரம்ப நிலை தான். வேதாந்தத்துக்கு அப்புறம் சித்தாந்தம் வருது, சித்தாந்தத்துக்கு அப்புறம் தான் சன்மார்க்கமே வருது, சன்மார்க்கத்துக்கு அப்புறம் இப்போ சுத்த சன்மார்க்கம்ன்றது இப்போ நிலைஞ்சி இருக்கு. ஓகேங்களா? அவ்வளோ அப்டேட் இதுல இருக்கும், நாம இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அது பழைய சிலபஸ். நீங்க வேதாந்த படி போனீங்கன்னா இப்படியேதான் இருக்கணும், அமைதியா எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணிக்கிட்டு, இது நான் இல்லை, உடம்பு நான் இல்லை, மனம் நான் இல்லை, இது எனக்கு கஷ்டம் இல்லை, அது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் இருந்துக்கிட்டு அந்த மாதிரிதான் நீங்க போற மாதிரி இருக்கும். அது எங்க கொண்டு போய் விடும்னா, அந்த பார்த்தே வெறும் ஏதுமற்ற அந்த ஒரு பாகுபாடு இல்லாத அந்த ஒரு நிலைக்கு கொண்டு போய் விடும், சூன்யத்துக்கு. ஓகேங்களா? சூன்யத்துல எதுவுமே அது இதுன்னு பிரிக்க முடியாதுல்ல, அப்படியே ஒன்னா சேர்ந்த ஒரு நிலை தானே. ஸோ அங்க கொண்டு போய் விடும். சரிங்களா?
அந்த அறிவு தான் இவ்வளோத்தையும் பண்ணுது. புரியுதுங்களா? அந்த இறைவன் தான் அந்த அறிவா இருக்காரு. ஓகேங்களா? சிவம் தான் அந்த பியூரா இருக்கு. அந்த ஒரு கான்சியஸ்னஸா பாகுபாடு இல்லாத அந்த ஒரு நிலை. சிவநிலையை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா கடைசியா போட்ட சத்தினி பாதை வீடியோல சிவநிலைனா என்னன்றத பேசியிருக்கோம். ஸோ அங்க போய் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா நான் இங்க ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த டைம் எடுக்கும், இதாகும். ஓகேங்களா? ஸோ அங்க போய் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ அந்த பேதமில்லாத அந்த சூன்யமான அந்த நிலைக்கு கொண்டு போறதுதான் இது. இதுவே இந்த பக்கம் போனீங்கன்னா சிவானுபவத்தையும் பெற்று சுத்த சிவானுபவத்தையும் பெற்று அடுத்த கட்ட இதுக்கு கூட்டிட்டு போகலாம். அங்க வந்து நீங்க அறிவோட இருக்கீங்க, ஒரு ஆக்டிவ் நாலேஜோட, ஒரு ஆக்டிவ் கான்சியஸ்னஸோட இருந்து எல்லாத்தையும் செயல்படுவீங்க, பாப்பீங்க. இதுவே வந்து இந்த நிலைக்கு போனீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க விட்னஸ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அப்படியே போகும். புரியுதுங்களா? அந்த வாழ்க்கை பயணம் எல்லாமே. ஸோ இதுதான் நீங்க கேட்டதுக்கான பதில். இப்படி இருந்தீங்கன்னா இந்த நிலைக்கு போகலாம். விட்னஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தா, விட்னஸ் பண்ணிக்கிட்டு விசாரணையோட இருந்துக்கிட்டு நம்மளே மாத்திக்கிட்டு போனா இந்த நிலைக்கு போகலாம். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாருங்க. நன்றி.